Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து milkmaid யூஸ் பண்ண போறதில்ல. milkmaid யூஸ் பண்ணாமலே ஒரு க்ரீமியான சேமியா பாயாசம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ண போறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. தேவையான சர்க்கரை, கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை சேர்த்துட்டு அதை காய்ச்சிடலாம். நல்லா திக் பால் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரௌன் பால் இருக்குன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். பால் கொதிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கும்போது சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துருங்க. பால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சூடாக நம்மளுக்கு சுண்டிக்கிட்டே வரும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இப்போதைக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பாதி சர்க்கரை சேர்த்துட்டு பாதி சர்க்கரை எடுத்து வச்சுருங்க. இப்போது ஜவ்வரிசி வேக வைக்கணும். ஜவ்வரிசி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி நல்லா வேக விடுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துருங்க. இது வந்து ரோஸ்டட் சேமியா அப்படின்றதுனால நான் டைரக்டா சேர்த்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து நம்மளுக்கு பால் இன்னும் நல்லா வந்து சூடாகி சுண்டுது அப்படின்றதுனால நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்து இந்த மாதிரி ஆகணும். இது வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம இப்போ பாயசத்துக்கு தேவையான கிஸ்மிஸ், முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். கருப்பு திராட்சை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை சேர்த்துக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி இந்த மாதிரி ஆயிடணும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சேமியா பாயாசம் நல்லா வந்து நம்மளோட சேமியாவும் வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசி வெந்திருக்கணும். நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. கொஞ்சம் நட்ஸ் நான் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே இதை நீங்கள் வேக வைக்க வேண்டாம். இதுக்கப்புறமும் நீங்கள் இதை வேக வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப திக்காயிரும். இன்னும் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சாப்பிடும்போது திக்காயிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நீங்கள் அதை மறுபடியும் சூடு பண்ணியும் சாப்பிட்லாம். பாருங்கள், எந்த அளவுக்கு க்ரீமியான டெக்ஸ்சரில் நம்மளோட சேமியா பாயசம் milkmaid போடாமலேயே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே நீங்கள் milkmaid போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஆடி ஸ்பெஷலில் அடுத்து என்ன பாயாசம் ரெசிபி நம்ம வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட சஜஷனை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.